தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தூய அந்தோணியாருடைய இந்த நவநாள் மாலை திருப்பலியில் நம்மோடு இணைந்து முத்துமாலை என்பவருக்கு இருக்கிற அந்த வாய் பிரச்சனை சரியாக வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறார்கள். சகோதரி பகவதி அவர்களுடைய வேலை வாய்ப்பை ஆண்டவர் முன்னின்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். சுரண்டை சார்ந்த சீமோன் சௌமியா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று தனது 2வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டனி கோயலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், உடலுள்ள சுகத்திற்காகவும், மரிய கிளேலியா நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அந்தோணி ராஜம் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குழந்தைகளுடைய படிப்பு நன்மைக்காகவும், கிறிஸ்துவில் மரித்த இஞ்ஞாசி முத்து அன்னக்கிளி அவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். செல்லப்பா சூசை இந்த குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும், கால்நடை வளர்ச்சிக்காகவும், நல்ல மழை வேண்டும் என்பதற்காகவும், மானுவேல் பிரபாகரன் நல்ல சுகத்திற்காகவும், பேர குழந்தைகளுடைய படிப்பு நன்மைக்காகவும், தெய்வ பயத்திற்காகவும் விருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். சுரண்டை கிளச்சுரண்டை சார்ந்த அந்தோணி ஃப்ளோமினா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் சகோதரி சாந்தி அவர்கள் இறைபணி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, உடலுள்ள சுகத்திற்காகவும், அருள் மரியே சித்ரா குழந்தை பாக்கியம் ஆண்டவருடைய அருளால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், பேத்தி திருமண காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும், மெர்சியினுடைய படிப்பு வேலை வாய்ப்பிற்காகவும், அந்தோணி சர்மல் படிப்பு மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காகவும், கிறிஸ்துவில் மரித்த அந்தோணி இருதய கார்மல் அன்னமரியாள் அந்தோணி ஆரோக்கியம்மாள் இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தூய் அந்தோணியார் ஆற்றலையும் அருளையும் தருகிறவராக நம்மோடு இருக்கிறார். எனவே அவரை நோக்கி நாமும் இத்திருப்பலியை நன்றி பலியாய், புகழ்ச்சி பலியாய், ஆசீர்வாதத்தின் பலியாய், வேண்டுதலின் பலியாய், நவநாள் திருப்பலியாய் ஒப்புக் கொடுப்போம். அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர்
தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் துன்பதுயர நேரத்தில் உமது ஆறுதலை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். பிற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு திருவுளங்கொண்டார். திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 13 முதல் 24 முடிய உள்ள திருவசனங்கள். சகோதர சகோதரிகளே, பவுலாகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளங்கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதர்களுள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிசிலிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டில் இருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன்தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்வு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 10வது அதிகாரம், ஆண்டவருடைய வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, மனித வாழ்வு பணத்தை தேடுகிறது, பதவியை தேடுகிறது, பொருளை தேடுகிறது, உறவை தேடுகிறது, சுகத்தை தேடுகிறது. இவ்வாறு கண்களுக்கு தெரிகின்ற நிறைய காரியங்களை நாம் தேடுகின்றோம். இதெல்லாம் எதற்காக? ஒன்றுமில்லை, வாழ்வில் நிம்மதியை உணர்வதற்காக. ஒரு மனிதனுக்கு நல்ல பசி, தாகம் வந்து உட்கார்ந்த உடனே நல்ல சாப்பாடு பிரியாணி கொடுத்து வயிறு நிறைய சாப்பிட்ட உடனே நல்ல குழு 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 குழுன்னு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாச்சுன்னா அந்த உடம்பு ஒரு சுகத்தை, ஒரு நிம்மதியை, ஒரு அமைதியை உணர்கிறது. அதுபோல உடம்பிலே ஒரு காயம், அந்த காயத்திற்கு மருந்திட்டவுடன் நல்ல தூக்கம் வருது. ஏன்? ஒரு நிம்மதியை, ஒரு அமைதியை, ஒரு வலி இன்மையை இந்த உடம்பு உணர்ந்தவுடன் மனம் அமைதி அடைகிறது. பிரியமானவர்களே, அது பசியோ காயமோ என்பது மட்டுமல்ல, நம்முடைய இந்த தேடல்கள் எல்லாம் நான் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு அடுத்து வருகிற தலைமுறை பாதுகாப்போடு இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த பணம், பொருள், பதவி, படிப்பு, அதிகாரம், உறவு, இன்னும் சுற்றி இருக்கின்ற காரியங்கள், இந்த சமூகத்திலே ஒரு பெருமை, கௌரவம், இது எல்லாம் அடிப்படையில் எதை நோக்கி என்றால் சர்வைவல் என்று சொல்வார்கள். நான் பாதுகாப்போடு இருக்கிறேன், ஆகவே அமைதியாய் நிம்மதியாய் இருக்க வேண்டும். ஆனால் இது எதிலும் நிரந்தரமான ஒரு அமைதியை, பாதுகாப்பை நம்மால் உணர முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை இன்றைய வாசகம் கேட்கிறது. பிரியமானவர்களே, பணம் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் ஒரு நாள் செல்லாது என்று செல்லா காசாய் மாற முடியும், வேறு தளத்திற்கு மாற வேண்டும். அதுபோல எவ்வளவுதான் உறவுகளை சேர்த்து வைத்தாலும், ஏன் சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், நாங்கள் இணை பிரிய மாட்டோம் என்று இருந்தாலும் ஒரு நாள் அவன் திருமணம் முடித்து போக வேண்டும், குழந்தைகள் வேலைக்கென்று வேறு இடம் போக வேண்டும், அவர்கள் உயர வேண்டும் என்றால் இதோ இந்த ஸ்பேஸ் தனியாய் போக வேண்டும். ஆபிரகாம், லோத்து அவர்களுக்குள் பிரச்சனை இல்லை, அவர்களின் வேலைக்காரர்களுக்குள் பிரச்சனை. எனவே சகோதரர்கள் இருவரும் தனித்தனியே பிரிய வேண்டிய நிலை வந்தது. 1000 காலத்துக்கு முன்பே நடந்த ஒரு நிகழ்வு. பிரியமானவர்களே, எனவே எது நல்ல பங்கு? உங்களுக்கு இந்த அமைதியை, இந்த நிம்மதியை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் எதை தேர்ந்து கொள்ள வேண்டும்? எதன் மீது உங்கள் கவனத்தை செலுத்தினால், எங்கே நீங்கள் அமர்ந்தால் அது கிடைக்கும் என்றால் இந்த வாசகம் சொல்லுகிறது, ஆண்டவரின் காலடியில் வந்து அமர்தல், என்றும் மாறாத இறைவனை உணர்தல். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியம். மார்த்தாளோ பலவற்றை குறித்து, உணவு கொடுக்க வேண்டும், சீடர்கள் வந்திருக்கிறார்கள், வீட்டிற்கு வந்தவர்கள் 4 பேர் 4 வார்த்தை என்ன சொல்வார்கள், பார்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும். ஐயோ, அது மட்டுமல்ல, நான் தனியாய் கிடக்கிறேனே என்று புலம்பல் வேறு. எத்தனை பேர் புலம்பல் அது. ஆனால் இவரோ, இந்த மரியாவோ ஆண்டவரின் பாதத்தில். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், இவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். நீங்கள் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இட்ஸ் யுவர் சாய்ஸ்.
கடவுளா பார்த்து கொடுத்தாரு அல்லது எனக்கு தலையெழுத்து வேற வழியிலலாம் இல்லை. நீங்கள் எப்போது அதை தேர்ந்தெடுக்க தயாராகி விட்டீர்களோ அந்த நல்ல பங்கை, ஏனெனில் உங்களுக்குள் தான் இருக்கிறது எல்லாம். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற உரிமை உங்களுக்குள் தான் இருக்கிறது. ஆண்டவர் அதை தந்திருக்கிறார். மார்த்தாளோ பரபரப்பை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அந்த பரபரப்பு கலக்கத்தை கொடுத்தது. மரியாவோ பாதத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆண்டவரின் பாதமோ நிம்மதியை, அமைதியை. அவள் முகம் கடவுள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது நல்ல பங்கு. பிரியமானவர்களே, இதை கொண்டுட்டு அப்படியே முதல் வாசகத்துக்கு வாங்க. பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், இதோ நான் தாய் வயிற்றில் இருக்கிற பொழுதே எனக்கென தனக்கென ஆண்டவர் என்னை இதோ அருளால் முன்குறித்து வைத்தார். அப்படியாப்பா, தாய் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை முன்குறித்து வச்சார்ல, அந்த கடவுள் உன்னைய சின்ன வயசுலேருந்தே அவர் வழியில் கொண்டு போக வேண்டியதானே. நீ ஏன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாய்? நீ ஏன் பாடாய்படுத்தினாய்? நீ ஏன் நிம்மதி இல்லாமல் கையிலே வாள் எடுத்துக்கொண்டு, கையிலே கடிதம் எடுத்துக்கொண்டு, கையிலே சிறைச்சாலை சாவியை வைத்துக்கொண்டு எல்லோரையும் பாடாய்படுத்தினாயே? கலங்கி தவித்தாயே? என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் இதோ நீ அங்கும் இங்கும் காற்றில் அடக்களிக்கப்படுகிற ஒரு சருகு போல நிம்மதி இல்லாமல் கிடந்தாயே? ஏன்? பிரியமானவர்களே, கேள்வி கேட்கணும். ஆனால் அவரோ ஆண்டவரை தேர்ந்தெடுக்காத நாட்களில், ஆண்டவரின் பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுக்காத நாட்களில் அப்படி இருந்தார். எப்போது அவரை கடவுள் ஒளி வெளிச்சமாய் சந்தித்தாரோ அப்போது இந்த சவுல் பவுலாய் மாறுகிற தருணம். ஆண்டவரே, நீர் யார்? தம்பி, நீ துன்புறுத்துகிற கிறிஸ்து நான் தான். ஓஹோ, அந்த நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தியதை ஏற்றுக்கொண்டார். இப்போ தான் சாமியார் பிரசங்கம் வைக்கிறாரு, பைபிள் தான் வீட்டில் இருக்குது, எல்லாரும் தான் வாசிக்கிறோம், நிறைய தடவை நிறைய பேர் நமக்கும் தான் சொல்லி இருப்பார்கள். ஆனால் அதை தேர்ந்தெடுக்கிறோமா? ஆண்டவரை, ஆண்டவரின் பாதத்தை. பிரியமானவர்களே, நான் கவுன்சிலிங் நடத்துகிறேன், உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இங்கே கவுன்சிலிங் வருகிறார்கள். அதாவது அழுது புலம்புகிறவர்கள் எல்லோருமே, எனக்கு அது கிடைக்கல ஃபாதர், எனக்கு இப்படி ஆயிடுச்சு ஃபாதர், என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு ஃபாதர். ஐயோ, அவ்வளவு. பிரியமானவர்களே, ஒரு பையன், அவனுக்கு இளம் வயதிலிருந்தே ஒரு வேகம், ஒரு ஆசை, ஒரு வெறி, தான் போலீஸ் வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே அதற்காக அவன் எவ்வளவு பயிற்சி உண்டோ அவ்வளவும் செய்கிறார். தேர்வு எழுதுகிறார். முதல் முறையாக எழுதுகிற பொழுது 1/2 மார்க்கில் போயிருது. நீங்கள் யோசித்து பாருங்கள், மனசு ஏற்றுக்குமா? கஷ்டம்தான், கவலை தான். அடுத்தடுத்து என்று நிறைய முறை, எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை முயற்சி செய்கிறார். ஆனால் நல்ல ஒரு கிறிஸ்தவர் ஆலயத்திற்கு வருகிறார், எப்போதும் ஜெபிக்கிறார் ஆண்டவரை நோக்கி. அவருக்கு இன்னொரு இடத்தில் வேலை கிடைக்கிறது. இப்போது வெளிநாடு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது அந்த பையன்கிட்ட கேட்டால் சொல்கிறாப்புல, ஃபாதர், கடவுளுக்கு விருப்பம் இல்லை ஃபாதர், நான் ஆசைப்பட்டேன் ஃபாதர், உண்மையாக ஆசைப்பட்டேன், சின்சியராக உழைச்சேன், உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி ஆகணும்னு ஆசை, எவ்வளவு முயற்சி, எவ்வளவு காரியம் செய்தேன். ஆனால் கடவுள் இன்னைக்கு எனக்கு வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறத ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் கம்பெனியில் வேலைக்கு செய்து 4 மாதம் தான் ஆயிற்று. அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இல்லை, நாங்கள் 2 வருஷமாக வேலை பார்க்கோம், நான்லாம் 5 வருஷமாக வேலை பார்க்குறேன், எனக்கு இல்லாத வாய்ப்பை இந்த கம்பெனி உனக்கு ஏன் கொடுத்தது? அந்த பையன் சொல்கிற ஒரே பதில், என் கடவுள், என் ஆண்டவர் எனக்கு இதை தீர்மானித்து வைத்திருந்தார். என் கனவு, என் லட்சியம் என்பது இது. ஓடினேன், தேடினேன், என்னுடைய உயிரை கொடுத்து அதற்காக என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒன்று வச்சிருந்தாருன்னா நான் என்ன செய்ய முடியும்? இந்த ஏற்றுக்கொள்ளும் மனம் இருக்கிறவன் நிம்மதியாக இருப்பான். உங்களுக்கும் நடந்திருக்கும், நிறைய நடந்திருக்கும். என்ன இருந்தாலும் ஃபாதர், எனக்கு அது கிடச்சிருந்தா, அது நடந்திருந்தா, அங்கே படிச்சிருந்தா, அங்கே வேலை கிடச்சிருந்தா, எனக்கு மட்டும் அப்படி ஒன்று அமைஞ்சிருந்தா, இந்த மாதிரி கணவன் அமைஞ்சிருந்தா, இந்த மாதிரி மனைவி அமைஞ்சிருந்தா, என் பிள்ளை மட்டும் இப்படி ஒரு கூறுள்ள பிள்ளையாய் இருந்திருந்தா, அல்லது எனக்கு மட்டும் அந்த சொத்து வந்திருந்தா, அல்லது எனக்கு மட்டும் இந்த நாட்டில் இப்படி 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 எத்தனை வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த பையன், அவ்வளவு கனவு கண்ட ஒரு பையன், இன்றைக்கு கடவுள் கொடுத்ததை நிம்மதியாய் ஏற்றுக்கொண்டு பயணம். வெளிநாடு என்றால் அவ்வளவு ஈஸி இல்லை, வர 2 வருஷம் ஆகும். தாயோடும் தந்தையோடும் இருந்த ஒரு குழந்தை, பாசத்தோடு இருந்த குழந்தை இன்றைக்கு நிம்மதியாய் நிறைவாய் போகிறான் என்றால் இந்த பவுல் சொல்றது தான். நான் கமாலியலின் கீழ் அமர்ந்தேன், யூத மரபுப்படி அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் ஆண்டவன் எனக்கு இதெல்லாம் குறிச்சான். வெக்கம் இல்லை பாருங்க அவருக்கு.
இதை சொல்ல அவருக்கு கூச்சமில்லை. சொல்லுகிறார், இதோ என்னை பற்றி கேள்விப்பட்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்போது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இது கேவலமா? கேவலம் இல்லையா? எப்பா நீ தானப்பா அழிக்கணும்னு அலைஞ்ச, இப்போ அதையே ஆக்கணும்னு அலையுது, உனக்கு என்ன பைத்தியமானு கேட்டிருப்பாங்களா இல்லையா? அவரை ஏற்றிருப்பாங்களா? நீ எப்படித்தான் இருந்தவன் தானேப்பா, நீ அப்படி இருந்தவன் தானப்பான்னு அவரை என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபையிலும் எல்லா திருப்பலிகளிலும், குறிப்பாக ஞாயிறு திருப்பலியில் முக்கால்வாசி இந்த பவுலின் கடிதம் தான் வாசிக்கப்படும். ஆண்டவர் அவரை அதற்காக வைத்திருந்தார். பிரியமானவர்களை, நமக்காக கடவுள் எதை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து ஆகட்டும் என்று அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் முகத்தை பாருங்கள். உங்கள் வாழ்வு நிம்மதியிலும் நிறைவிலும் என்ன வழி நடத்தப்படும். ஆமேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்த நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, தூய அந்தோணியாரின் நவநாளில் எங்களையே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். மரியாவை போல் பாதம் அமர்ந்து அந்தோணியாரை போல் வாழ்வை தியாகம் செய்து நாங்கள் வாழ இப்பலி எங்களை உந்தி தள்ளுவதாக ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவைக்கு என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைய செய்கிறீர். எங்கள் மீது நீர் கொண்டிருக்கிற பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறீர். எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் எங்களுக்கு என்று ஊக்கம் தருகிறீர். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிருந்தோணிச்சாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆண்டவருடைய பேரருளுக்காக நாம் சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நிறைவான முறையிலே வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். இன்று தனது 2வது பிறந்தநாளை கொண்டாடியிருக்கிற ஆண்டனி ஜோயலுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் காலை 11:30 மணி முதல் 2 மணி வரை தீர்த்த அபிஷேக சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. நற்கருணை தொடுதல் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் அறிந்திருக்கிறீர்கள், வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக கடந்த மே மாதத்திலிருந்து ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகள் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை தொடர்ந்து இந்த குணமளிக்கின்ற விடுதலை பெருவிழா, கட்டுகள் உடைக்கப்படுகின்ற, நீண்ட நாள் தொல்லைகள் நீக்கப்படுவதற்கான கட்டுகள் உடைக்கப்படுகின்ற ஒரு டெலிவரன்ஸ் பிரேயர் என்கின்ற அடிப்படையிலே நடைபெறுகிறது. எனவே ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய் தோறும் இது நடக்கிறது. காலை 10 மணி முதல் 4 மணி வரை குமிளியிலிருந்து தூய மிக்கேல் அதிதூதர் குழுவிலிருந்து சகோதரர் வர்கீஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழுவினர் வந்து நமக்கு இதை நடத்தி தருகிறார்கள். எனவே உங்கள் உறவுகள், சொந்தங்கள், நீண்ட நாள் நோய், கடன் அல்லது ஏதாவது கோளாறுகள் அல்லது பிரச்சனைகள் அல்லது குழப்பங்கள், நீண்ட நாள் தீராத தொல்லைகள் இருந்தால் தயவுசெய்து அவர்களை இந்த ஆங்கில மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற வழிபாட்டிற்கு வர சொல்லி முழுமையான முறையிலே பலன் பெற்று செல்ல உங்களை பாசத்தோடும் நேசத்தோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம், இத்தெய்வீக திரு அருளை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு உமது தெய்வீகத்தால் என்றும் நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.